Friends, welcome to Civilscope. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் சர்வேயிங். இது பார்ட் 3 வீடியோ. பார்க்க போற டாபிக் வந்து கர்வ்ஸ் பத்தி பார்க்க போறோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹைவே அண்ட் ரயில்வே ரெண்டுத்துலேயுமே வந்து கர்வ்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்வேயில் கர்வ்ஸை வந்து ஒரு கர்வை எப்படி செட்டிங் அவுட் பண்ணுறதை தான் நம்ம படிப்போம். இப்போது நான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக போகிறேன், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் கன்னியாகுமரியிலேருந்து திருநெல்வேலிக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் ரோட்வேயை சூஸ் பண்ணுறேன். நான் போகிற இடம் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்குமா? இருக்காது. ஒரு ஸ்ட்ரைட் ரோடாக போய் நான் என்னோடய டெஸ்டினேஷன் பாயிண்ட்டை அடைய முடியாது, ஓகேவா? ஏதாவது ஒரு இடத்துல நான் வண்டியை திருப்பி தான் ஆகணும், அதாவது என்னோடய டைரெக்ஷனை நான் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அந்த இடத்துல தான் என்ன பண்ணுவோம், ஒரு கர்வை வந்து நான் ப்ரொவைட் பண்ணுவேன், ஓகேவா? அந்த ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், வண்டி அவுட்வேர்டாக ஸ்கிட் ஆகலாம், இல்லைனா சடனாக ஒரு டேர்ன் நான் பண்ணும்போது எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காது. அதனால தான் நம்ம கர்வ்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். Curves are generally used on highway and railway where it is necessary to change the direction of motion. இதை தான் நான் சொன்னேன். curve may be circular-ஆக இருக்கலாம், parabolic-ஆக இருக்கலாம், இல்லைனா ஸ்பைரலாக ப்ரொவைட் பண்ணலாம். and it is tangential to the two straight direction. இதுதான் என்னோட ரோட்வேன்னு வச்சுக்கோங்க. இப்போது இதில் நான் ஒரு வெஹிக்கிளில் போயிட்டே இருக்கேன், 2 வீலர் இல்லை ஒரு காரில் போயிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நான் வெஹிக்கிளை டேர்ன் பண்ணுறேன், ஓகேவா? ஒரு சடனாக ஒரு டேர்ன் வருது, அதாவது நான் வெஹிக்கிளை இன்னொரு டைரெக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணணும். அப்போது அங்கே ஒரு சடன் டேர்ன் வரனால என்னோடய வண்டி வந்து அவுட்வேர்டாக ஸ்கிட் ஆகலாம், அப்படியே மறைஞ்சிடலாம், ஓகேவா? இல்லைனா ஒரு காரில் போயிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, சடனாக ஒரு டேர்ன் வரும்போது நம்ம வண்டியில் இருக்கவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, அங்கே அந்த 2 ஸ்ட்ரைட் அந்த கார்னரை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு கர்வாக வந்து மாற்றுறேன். அப்போ கர்வாக பண்ணேன்னா வண்டியும் ஸ்கிட் ஆகாது, அதே மாதிரி கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ஓகேவா? 2 ஸ்ட்ரைட் கார்னர்ஸை நான் ஒரு கர்வாக மாற்றிருக்கேன், ஓகேவா? அந்த 2 ஸ்ட்ரைட் கார்னர்ஸும் அந்த கர்வுக்கு எப்படி இருக்குது, டான்ஜென்ஷியலாக இருக்கா? ஸோ த கர்வ் இஸ் ஆல்வேஸ் டான்ஜென்ஷியல் டு த 2 ஸ்ட்ரைட் டைரக்ஷன், ஓகேவா? இனி டைப்ஸ் பற்றி பார்த்துடலாம். டைப்ஸ் ஆஃப் கர்வ். கர்வ்ஸில் 4 டைப்ஸ் இருக்குது. சிம்பிள் கர்வ், காம்பவுண்ட் கர்வ், ரிவர்ஸ் கர்வ் அண்ட் டிரான்சிஷன் கர்வ். இப்போ ஒவ்வொன்றா பார்த்துடலாம். சிம்பிள் கர்வ். கர்வ் ப்ரொவைட் பண்ண போகிற ரோடு வந்து ஒரே ஒரு டேர்னிங் இருக்கிற ஒரு ரோடு, ஓகேவா? அப்போ அதோட ஸ்ட்ரைட் எட்ஜை வந்து நான் ஒரு கர்வாக வந்து மாற்றுறேன். அதாவது ஒரு பெரிய சர்க்கிளில் என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன ஆர்க்காக வந்து ஒரு கர்வாக வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதோட ஆங்கிள் வந்து டெல்டாவாக இருக்குது, ரேடியஸ் வந்து ஆர், ஓகேவா? ஒரே ஒரு ரேடியஸ் தான் இந்த கர்வ் இருக்குது, சிம்பிள் கர்வ்னு சொல்கிறோம், ஓகேவா? அப்போ அந்த ஸ்ட்ரைட் எட்ஜஸ் வந்து அந்த கர்வுக்கு எப்படி இருக்கும், டான்ஜென்ஷியலாக இருக்குது. Simple curve, it is the one which consists of a single arc of a circle. It is tangential to the both the straight line. Straight line சொல்லுறது T1 and T2 ரெண்டு tangent சொல்லியிருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் டைப் இஸ் அ காம்பவுண்ட் கர்வ். என்னோட ரோடு வந்து இந்த மாதிரி இருக்குது, அதாவது 2 இல்லைனா 3 டேர்னிங் வருது, ஓகேவா? அப்போ ஒவ்வொரு டேர்னிங்லேயும் நான் ஒரு சிம்பிள் ஆர்க்கை வந்து ஒரு கர்வாக ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? இதோட ரேடியஸ், ஒவ்வொரு கர்வோட ரேடியஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இப்போ நான் கர்வை ட்ரா பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கர்வ், அப்புறமா செகண்ட் கர்வ் வருது, ஓகேவா? ரெண்டுத்தோட ஆர்ஜினுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு கர்வோட ரேடியஸ் R1, அதோட ஆர்ஜின் வந்து O1, ஓகேவா? செகண்ட் கர்வோட ரேடியஸ் R2, அதோட ஆர்ஜின் வந்து O2. இப்போது இதோட 2 ஆர்ஜின் பாயிண்ட்டும் வேறு, அதே மாதிரி ரேடியஸும் டிஃப்ரெண்ட். ஆனால் ரெண்டுத்துக்கும் நான் டேன்ஜென்ட் ட்ரா பண்ணினா ரெண்டுத்தோட டேன்ஜென்ட் என்னது, ஒரு காமன் டேன்ஜென்ட் தான், ஓகேவா? 2 டேன்ஜென்ட்டும் மீட் பண்ணுற பாயிண்ட் என்ன சொல்லுவோம், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லுவோம், ஓகேவா? இல்லைனா வெர்டெக்ஸ் பாயிண்ட் சொல்லுவோம். அப்போ ரெண்டுத்துக்கும் டேன்ஜென்ட் வந்து காமன் டேன்ஜென்ட் தான். Consist of 2 or more simple arcs that turn in the same direction and join at common tangent point. நெக்ஸ்ட் டைப் ரிவர்ஸ் கர்வ். என்னோட ரோடு வந்து ஏற்ற இறக்கமாக இருக்குது, ஓகேவா? அப்போது ரோடில் நான் ஏறி இறங்கணும். அப்போது ஒரு கர்வ் வந்து அப்வேர்டாக இருக்கும், இன்னொரு கர்வ் வந்து சாக் ஆகியிருக்கும், ஓகேவா? டவுன்வேர்டாக இருக்கும். அப்போது இந்த மாதிரி நான் ப்ரொவைட் பண்ணுற கர்வை தான் ரிவர்ஸ் கர்வ்னு சொல்லுவோம். இதோட ரேடியஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா சேமாகவும் இருக்கலாம்.
அதே மாதிரி அதோட ஆரிஜின் வந்து டிஃப்ரெண்ட் சைட்ஸில் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த கர்வோட அப்வோர்டாக இருக்க கர்வோட ரேடியஸ் வந்து இந்த பக்கம் இருக்கா, R1ங்கிற ரேடியஸ், ஆரிஜின் வந்து இந்த பக்கம் இருக்குது. நெக்ஸ்ட்டு கர்வ் சாகாக இருக்க கர்வோட ரேடியஸ் எங்கே இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஓகேவா? அதோட ரேடியஸ் வந்து R2 அதோட ஆரிஜின் வந்து O2. ரெண்டு டிஃப்ரெண்ட் ரேடியஸாகவும் இருக்கலாம், இல்லைனா சேம் ரேடியஸாகவும் இருக்கலாம். ஆனால் அதோட ஆரிஜின் வந்து டிஃப்ரெண்ட் சைட்ஸில் இருக்குது. Reverse curve, it is the one which consists of two circular arc of same or different radius. ஓகேவா? சேமாக இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஆரிஜின் வந்து டிஃப்ரெண்ட் சைட்ஸ்லேயே இருக்குது of the common tangent point. ஓகேவா? Both the arc that bend in the different direction with a common tangent at their junction. இதுதான் reverse curve. நெக்ஸ்ட் டைப் டிரான்சிஷன் கர்வ். என்னோட ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஓகேவா? அப்போது அந்த ஸ்ட்ரைட் ரோடில் நான் சடனாக ஒரு சர்க்குலர் கர்வாக வைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்லேருந்தே அந்த ஸ்ட்ரைட் எட்ஜ்லேருந்தே நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ரேடியஸை இன்க்ளூட் பண்ணிகிட்டே வந்து ஒரு கர்வை வந்து நான் ப்ரொவைட் பண்ணிப்பேன். ஓகேவா? அதாவது இன்ஃபைனைட் ரேடியஸ்லேருந்து ஒரு ஃபைனைட் ரேடியஸை அட்டைன் பண்ண வைக்கிறதுக்காக நான் ஒரு கர்வ் ப்ரொவைட் பண்ணுறேன்ல, அந்த கர்வை தான் என்ன சொல்லுவேன்னா டிரான்சிஷன் கர்வ்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது ஸ்ட்ரைட் லைனில் நான் போயிட்டே இருக்கேன், சடனாக என்னால் ஒரு சர்க்குலர் கர்வை வைக்காமல் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு, அதாவது இன்ஃபைனைட் ரேடியஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் ரேடியஸில் நான் ஒரு கர்வை வந்து ப்ரொவைட் பண்ணுறேன், அதுதான் டிரான்சிஷன் கர்வ்னு சொல்கிறோம். எலிமெண்ட்ஸ் ஆஃப் சிம்பிள் சர்க்குலர் கர்வ். ஒரு சிம்பிள் கர்வில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் வந்து இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இது என்னோட சிம்பிள் கர்வ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதோட ஆரிஜின் வந்து O, அதாவது ஏயில் செயினை ஸ்டார்ட் பண்ணி பியில் வந்து எண்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த கர்வுக்கு நான் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறேன். ரெண்டு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணலாம். ஏயில் ஒரு டேஞ்சன்ட், பியில் ஒரு டேஞ்சன்ட். ஓகேவா? அந்த டேஞ்சனை வந்து T1 T2ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரெண்டும் ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. அந்த பாயிண்ட்டை வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இல்லைன்னா வேர்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம், வின்னு சொல்லுவோம். அங்கே மேக் ஆகிற ஆங்கிள் வந்து டெல்டா, டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் இஸ் டெல்டா. ஓகேவா? அப்போ ஓவுலேயும் அதே ஆங்கிள் தான் வரும். இப்போது நான் T1 O V, ஓகேவா? ரெண்டு டேஞ்சன்ட் மீட் ஆகிற பாயிண்ட் வந்து V இருக்கா, அப்போது T1 O V அதோட ஆங்கிள் வந்து டெல்டா பை 2ஆக இருக்கும். அதாவது டெல்டாவில் பாதி. ஓகேவா? அப்போ டெல்டா பை 2. அதே மாதிரி T2OV அதோட ஆங்கிள் வந்து டெல்டா பை 2. ஓகேவா? இப்போ T1C T2ங்கிறது லென்த் ஆஃப் த கர்வ், T1D T2ங்கிறது லென்த் ஆஃப் த லாங் கார்ட். Vங்கிறது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஓகேவா? T1. ஓகேவா? செயினே ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் T1ல் வந்து கர்வ் ஸ்டார்ட் ஆகும். T1ங்கிறது என்ன சொல்லுவோன்னா அந்த டிஸ்டன்ஸை பேக் டேஞ்சன்ட் ஆர் பேக்வர்ட் டேஞ்சன்ட் சொல்லுவோம். ஓகேவா? இப்போது ரெண்டு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணியிருக்கேன். T1 T2ங்கிற பாயிண்ட்லேருந்து ரெண்டு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணியிருக்கேன். ரெண்டு டேஞ்சன்ட் இன்டர்செக்ட் ஆகுறது ஒரு பாயிண்டில் Vயில், அது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? அப்போது அந்த T1B T2Bங்கிறத என்ன சொல்கிறேன், டேஞ்சன்ட் சொல்லுவோம். ஓகேவா? ரெண்டு இன்டர்செக்ட் ஆகி ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகுதுல, டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள், அது டெல்டா. ஓகேவா? டெல்டா இஸ் த டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு T1D T2ங்கிறது என்ன சொல்லுவோம், லென்த் ஆஃப் த லாங் கார்ட். ஓகேவா? கர்வ் ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட்லேருந்து கர்வ் எண்ட் ஆகிற பாயிண்ட்டு ரெண்டுத்தையும் ஒரு ஸ்ட்ரைட் லைனாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த லைனை என்ன சொல்லுவேன், லென்த் ஆஃப் த லாங் கார்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெண்டு டேஞ்சரும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்டில் வந்து V, அங்கே ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்னா எவ்வளோ ஆங்கிள் மெஷர் பண்ணுவோம்ல, அந்த ஆங்கிள் என்ன சொல்லுவோம், ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? T1B T2ங்கிறது ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆங்கிள். T1 பாயிண்ட் என்ன சொல்லுவோம்னா பாயிண்ட் ஆஃப் த கர்வ், அங்கே தான் கர்வ் ஸ்டார்ட் ஆகுது. T2ங்கிற பாயிண்டில் வந்து கர்வ் வந்து எண்ட் ஆகும். அந்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம்னா பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்சின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுவும் கொஸ்டினாக கேட்பாங்க. ரேடியஸ் ஆஃப் த கர்வ் இஸ் R. நெக்ஸ்ட்டு CD. ஓகேவா? இது என்ன சொல்லுவோம்னா மிட் ஆர்டினேட் சொல்லுவோம். ஓகேவா? வியை வந்து வேர்டெக்ஸ் சொல்லுவோம், இல்லைனா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஓகேவா? ரெண்டு டேஞ்சன்ட் வந்து இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். T1ங்கிறது பேக் டேஞ்சன்ட். ஓகேவா? அதே மாதிரி T2ங்கிறது. ஓகேவா? அதாவது செயினேஜ் எண்ட் ஆகிற பாயிண்ட் லைக்கும் டேஞ்சன்ட் வந்து எண்ட் ஆகிற பாயிண்ட். ஓகேவா? T2Bங்கிறது ஃபார்வர்ட் டேஞ்சன்ட்னு சொல்லுவோம்.
இதுவும் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, இதுவும் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இப்போ ஏ பாயிண்ட் என்ன சொல்லுவோம், ஜீரோ செயினேஜ் பாயிண்ட்னு சொல்லுவோம். அதாவது செயினேஜ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட் ஜீரோ செயினேஜ் சொல்லுவோம். பி பாயிண்ட் என்ன சொல்லுவோம்னா ஹையஸ்ட் செயினேஜ் பாயிண்ட். ஓகேவா? ஹையஸ்ட் செயினேஜ் பாயிண்ட். இது எல்லாமே வந்து சிம்பிள் சர்க்குலர் கர்வோட எலிமெண்ட்ஸ். எப்படி கர்வை ட்ரா பண்ணுறோம், ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் எப்படி மார்க் பண்ணுறோம். ஓகேவா? இனி வந்து இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? லென்த் ஆஃப் த கர்வ், T1C T2ங்கிறது லென்த் ஆஃப் த கர்வ். ஓகேவா? இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில டெஃபினிஷன் பார்த்தலாம். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இஃப் த டூ tangent A T1 and B T2 produce, they will meet in a point of intersection PI or vertex B. ரெண்டு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுற T1 T2 ரெண்டு மீட் ஆகிற பாயிண்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆர் வெர்டெக்ஸ்னு சொல்லுவோம். பாயிண்ட் ஆஃப் கர்வ், இட் இஸ் த பிகினிங் ஆஃப் த கர்வ் வேர் த அலைன்மெண்ட் சேஞ்சஸ் ஃப்ரம் tangent to a curve. ஓகேவா? A T1ங்கிற டேஞ்சன்ட் T1 பாயிண்ட் என்னாகும், ஸ்ட்ரைட் லைனாக வந்து T1 பாயிண்டில் கர்வாக ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம், பாயிண்ட் ஆஃப் கர்வ் சொல்லுவோம். பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்சி T2ங்கிற பாயிண்டில் கர்வ் வந்து எண்ட் ஆகுது. அப்போது கர்வ்லேருந்து டேஞ்சண்டாக மாறுதுல, அந்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம், பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்சின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்டர்செக்ஷன் ஆங்கிள், த ஆங்கிள் V'VB. இன்டர்செக்ஷன் ஆங்கிள், ரெண்டு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணிடுறோம். ரெண்டு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணும்போது ஒரு ஆங்கிள் வந்து மேக் ஆகும். ஓகேவா? அந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்டில் அந்த ஆங்கிள் என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்டர்னல் டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் ஆர் இன்டர்செக்ஷன் ஆங்கிள் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு tangent distance, it is the distance between the point of the curve to the point of intersection. அதாவது T1Vங்கிறத tangent distance சொல்லுவோம். length of the curve, it is the total length of the curve from point of curve to the point of tangency. இப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்ஸாக எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு tangent length எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது tangent length ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நான் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன், T1VO. ஓகேவா? OT1Vங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன். அதோட ஆங்கிள் எனக்கு தெரியும். ஓகேவா? எவ்வளவு, Δ/2. இப்போது இதோட டேஞ்சன்ட் லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இதான் டேஞ்சன்ட் லென்த். நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன், tan θ எடுத்தால் எனக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு வரும். அப்போ tan Δ/2 ஈக்குவல் டு இங்கே ஆப்போசிட் சைடு என்னது, T1V. ஓகேவா? T1V தான் ஆப்போசிட் சைடு. அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிற டேஞ்சன்ட் லென்த். அப்போ T1V டிவைடட் பை R. ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் த கர்வ், அதாவது O T1ஓட டிஸ்டன்ஸ். ஓகேவா? அப்போ T1V டிவைடட் பை R. இதுலேருந்து நான் டேஞ்சன்ட் லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். தட் இஸ் T1V ஈக்குவல் டு R இன்டூ tan Δ/2. இதே தான் நெக்ஸ்ட்டு டேஞ்சன்ட்டுக்கும் வரும். ஓகேவா? T2V அதோட லென்த் எவ்வளோ தான் இருக்கும், R இன்டூ tan Δ/2. ஸோ T1V ஈக்குவல் டு T2V. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது லென்த் ஆஃப் த லாங் கார்ட். அதாவது T1D T2ங்கிற அதோட டிஸ்டன்ஸை தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போது நான் T1 T2O இந்த ட்ரையாங்கிளை எடுக்காமல் என்ன பண்ணுறேன், ஒரு பாதி ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்து அதோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு டோட்டல் லென்த் கிடச்சிரும். ஓகேவா? அப்போ பாதி ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன். தட் இஸ் T1DO இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன். அதோட ஆங்கிள் தெரியும், Δ/2. ஓகேவா? O பாயிண்டில் ஆங்கிள் வந்து Δ/2, R வந்து ரேடியஸ். இப்போது T1D நான் கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ sin θ எடுக்கவா, sin θ எடுத்தேன்னா sin Δ/2 ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸ். ஓகேவா? அதாவது எதிர்ப்பக்கம் பை கர்ணம். இங்கே ஆப்போசிட் சைடு என்னது, T1D டிவைடட் பை O T1, தட் இஸ் R ரேடியஸ் ஆஃப் த கர்வ். அப்போது T1D நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? T1D ஈக்குவல் டு R இன்டூ sin Δ/2. ஓகேவா? இப்போது T1D ப்ளஸ் DT2. ஓகேவா? ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு டோட்டல் லென்த் ஃபைண்ட் அவுட் கிடச்சிரும். அப்போ என்ன ஆகும், 2R sin Δ/2. ஓகேவா? அப்போ லென்த் ஆஃப் த லாங் கார்ட் இஸ் 2R sin Δ/2. இதுவும் கொஸ்டினில் கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது மிட் ஆர்டினேட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? சிடியோட டிஸ்டன்ஸ், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அதாவது கர்வோட மிடில் இருக்க ஒரு சிங்கிற பாயிண்ட்லேருந்து டி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை, வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அப்போது சிடி ஈக்குவல் டு வரும் ஓசி. ஓகேவா? ரேடியஸ் ஆஃப் த கர்வ்லேருந்து நான் ஓடியை மைனஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடச்சிரும், சிடி கிடச்சிருமா?
ஓகேவா? அப்போ சிடி ஈக்குவல் டு ஓசி மைனஸ் ஓடி. இங்கே ஓசிங்கிறது என்னது? ரேடியஸ் ஆஃப் த கர்வ். அப்போது சிடி ஈக்குவல் டு ஆர் மைனஸ் ஓடி. இப்போது ஓடி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? அப்போ அந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன். T1 DO இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ ஓடி எங்கே இருக்குது? இந்த பக்கம் இருக்குது. அப்போ நான் என்னது எடுக்கணும்னா cos delta by 2 எடுத்தால் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அப்போது cos delta by 2 equal to adjacent by hypotenuse. ஓகேவா? அதாவது அடுத்துள்ள பக்கம் by கர்ணம். அடுத்துள்ள பக்கம் எது? OD divided by R. இப்போ OD நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன்னா OD equal to R into cos delta by 2. ஓகேவா? இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா CD equal to R minus R cos delta by 2 ஓடியோட வேல்யூ. இப்போ CD equal to R வெளியே எடுத்தோன்னா R into 1 minus cos delta by 2. இதுதான் மிட் ஆர்டினேட்டோட வேல்யூ. ஓகேவா? இப்போ நான் லென்த் ஆஃப் த கர்வ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். T1 C T2 இதுதான் என்னோட கர்வ். ஓகேவா? இப்போ கர்வோட லென்த் எப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நான் ட்ரா பண்ணியிருக்கிறது ஒரு சர்க்கிளில் ஒரு சின்ன ஆர்க் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்போது எனக்கு சர்க்கிளோட ஆங்கிள் தெரியும். எவ்வளோ இருக்கும்? ஹோல் சர்க்கிளோட ஆங்கிள் வந்து 360 டிகிரி. ஓகேவா? நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கிறது வந்து ஒரு டெல்டாங்கிற ஒரு சின்ன ஆர்க்கை தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்போ 2πr டிவைட் பை 360 இன்டூ டெல்டா. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணினா 180 ஆகிருமா? அப்போ πr டெல்டா டிவைடட் பை 180. இதுதான் என்னோட லென்த் ஆஃப் த கர்வ். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஸ்டினில் கேட்பாங்க. length of the curve L equal to pi r delta divided by 180 degree. Tangent length எப்படி find out பண்ணுவோம்? T equal to r tan delta by 2. Length of the long chord வந்து L equal to 2r sin delta by 2. இதை யூஸ் பண்ணி find out பண்ணுவோம். Mid ordinate M equal to r into 1 minus cos delta by 2. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அபெக்ஸ் டிஸ்டன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா E equal to r into secant delta by 2 minus 1. ஓகேவா? r into secant delta by 2 minus 1. இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் question and answer discussion பார்த்தலாம். First question, the length of the long chord in curve setting is equal to long chord ஓட length எப்படி find out பண்ணுவோம்? 2r sin delta by 2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் find out பண்ணுவோம். So option D is the right answer, 2r sin pi by 2. இதே மாதிரி எல்லா ஃபார்முலாஸையும் கொஸ்டினாக கேட்கலாம். ஓகேவா? ஒரு சிம்பிள் கர்வ் எனக்கு ட்ரா பண்ண தெரிஞ்சு அதோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சாலுமே என்னால் அதோட வேல்யூஸ் எல்லாம் find out பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், when r is the radius of the curve in meter, d is the degree of the curve in degree and length of the chord கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஒரு கார்டோட லென்த் கொடுத்திருக்காங்க, that is 30 meter. Then the relation between r and d ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? length of the long chordனா நம்ம வந்து அதோட மிட் ஆர்டினேட்லேருந்து அதோட டேஞ்சர் பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஒரு சிங்கிள் கார்டோட லென்த்து கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 30 மீட்டர். அதாவது செயினேஜோட லென்த் எவ்வளவு? 30 மீட்டராக இருக்குது. ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் த கர்வ், டிங்கிறது டிகிரி ஆஃப் த கர்வ். ஓகேவா? இப்போது நான் வந்து ஹோல் சர்க்கிளில் ஒரு பார்ட்டை தான் இந்த ஒரு சிம்பிள் கர்வை ட்ரா பண்ணியிருக்கேன். அப்போ 2πr டிவைட் பை 360 ஈக்குவல் டு 360 டிகிரி உள்ள ஒரு சர்க்கிளில் நான் ஒரு சின்ன பார்ட்டை தான் ஒரு கர்வாக ப்ரொவைட் பண்ணுவேன். இதில் வந்து ஒரு கார்டோட லென்த்து கொடுத்துருக்காங்க 30 மீட்டர். ஓகேவா? degree of the curve வந்து D. ஓகே, அப்போ 2πr divided by 360 equal to 1 chain length divided by D. That D is the degree of the curve. அப்போது chain length கொடுத்துருக்காங்க 30 மீட்டர். ஓகேவா? அதாவது ஒரு கார்டோட லென்த் கொடுத்துருக்காங்க. அப்போ 2πr divided by 360 equal to 30 divided by D. இதை இந்த R ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். 1720 divided by D. இதே மாதிரி 20 மீட்டருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுத்துக்குள்ளோட வேல்யூவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இல்லைன்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.